சென்னை புழல் பகுதியில் தொழிலதிபரின் குடும்பத்தை கட்டி போட்டுவிட்டு 25 லட்சம் ரூபாய் பணம் 15 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை புழல் மகாவீர் கார்டன் பகுதியில் வசித்து வருபவர் தொழிலதிபர் விஜயகுமார் வசந்தா தம்பதியினர். விஜயகுமார் தனது மனைவி 2 மகள்கள் மற்றும் தாயாருடன் வசித்து வருகிறார். ஜவுளி தொழில் செய்து வரும் விஜயகுமார் நேற்று இரவு வழக்கம் போல தமது குடும்பத்தினருடன் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தார். இன்று அதிகாலை விஜயகுமாரின் மனைவி வசந்தா வீட்டின் முகப்பு கதவை திறக்க முற்பட்ட போது அங்கு தயாராக காத்திருந்த கொள்ளை கும்பல் கத்தியை காட்டி மிரட்டி வீட்டிற்குள் புகுந்து வசந்தா, கணவர் விஜயகுமார், அவரின் தாயார், 2 மகள்கள் என 5 பேரின் கை கால்களை கட்டி போட்டு வாயை புத்தினர். தொடர்ந்து வீட்டின் பீரோவில் வைக்கப்பட்டிருந்த 25 லட்சம் ரூபாய் ரொக்கம், 15 சவரன் தங்க நகைகளை மர்ம கும்பல் கொள்ளையடித்துக் கொண்டு அங்கிருந்த மின்னல் வேகத்தில் தப்பிச் சென்றனர். காலை வழக்கம் போல பணியாளர்கள் வீட்டிற்கு வந்தபோது வீட்டின் உரிமையாளர்கள் கட்டி வைக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சி அடைந்து உடனடியாக அவர்களை விடுவித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த புழல் காவல்துறையினர் தனிப்படைகளை அமைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலைகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தும் மோப்பநாய் கொண்டும் காவல்துறையினர் குற்றவாளிகளை அடையாளம் காணும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தொழிலதிபரின் குடும்பத்திற்குள் புகுந்து கட்டி போட்டு 15 சவரன் நகை, 25 லட்சம் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.